ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹல்வாக்கு நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னா கமலா ஆரஞ்ச், மாதுளம்பழம், ஆப்பிள், கொய்யா, க்ரீன் கிரேப்ஸ். இப்போது மாதுளம்பழத்தெல்லாம் நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த கொட்டையை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தையும் நல்லா அந்த சொலையெல்லாம் உள்ளே போட்டு அரைச்சி அதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கணும், அதுலேயே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த க்ரீன் கிரேப்ஸ் அதையும் அரைச்சி அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கொய்யா பழம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் நல்லா அரைச்சிட்டு அதுலேயும் சில கொட்டைகள்லாம் இருக்கலாம், அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த 4 பழத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு அந்த அரைச்ச விழுதை இந்த இதில் சேர்த்துட்டு இதை வடிகட்டணும்னு இல்லை, அப்படியே போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா எல்லா ஃப்ரூட்ஸும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா கலக்கலாம். கலந்து அப்படியே வச்சுட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு இந்த நெய் உருகினதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பழக்கலவையை இதில் சேர்த்துடணும். நல்லா அரைச்சி கலந்து வச்சுருக்கோம்ல அதை நெய் உருகினதுக்கப்புறமா சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டலாம். இது இந்த பழங்கள் எல்லாத்துலேயுமே சத்து இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம வீட்டில் நிறைய பழங்கள் இருந்தாலோ யாராவது கெஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாலோ இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்து நிறைய மிச்சம் மீதி பழங்கள் இருந்தாலோ மொத்தமாக எல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஹல்வா பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம், நம்மளும் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். அதனால் இது பாருங்கள், இப்போ நல்லா அப்படியே திரண்டு வருது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆப்பிள் நம்ம அரைச்சி வடிகட்டிலாம் போடலை, இதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் கூட அது நல்லா வெந்துடும், கரைஞ்சிரும். இப்போ 1 கப் சுகர் எடுத்து அதையும் போட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ சுகர் போடும்போது இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருக்கா மாதிரி இருக்கும், ஆனால் அதை மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அதுவும் நல்லா சரியான பதத்துக்கு வந்துடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம், கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்ல கலரே அழகாக இருக்குல்ல, நல்ல மாதுளம்பழம் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அந்த கலர் கொடுக்குது. ஆரஞ்செலாம் சேர்த்தா கூட அந்த அந்த மாதுளம்பழ கலர் தான் கொஞ்சம் தூக்கலாக தெரியுது இல்லை? பாருங்கள், இப்படி கிண்டிக்கிட்டே வரணும். இன்னும் கிண்ட 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 அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அப்படி அல்வா நல்ல பதமாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கும் அப்படின்னா அதையும் நல்லா போட்டுக்கலாம். நானும் போட்டிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ வாசம் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறலாம். அப்போ தான் அது நல்ல பக்குவமாக நல்லா வரும். இது நல்ல ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்குது பாருங்கள், ஜாம் மாதிரியும் இருக்குது, ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரியும் இருக்குது. வாசனை நல்ல தூக்கலாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரெட்டுக்கு நடுவில் கூட இந்த ஜாம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது இன்னும் கேட்க போனால் சப்பாத்தி பூரி கூட தொட்டுக்கலாம், வெறும் வாயிலையும் சாப்பிட நல்லாயிருக்கும். இதில் க்ரீன் கிரேப்ஸ் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால அந்த புளிப்பு சுவையும் சேர்ந்து புளிப்பும் இனிப்புமா என்ன ஒன்று ஒரு கார்ப்பு சுவை தான் இல்லை, காரம் தான் இல்லை, மற்றபடி 5 சுவையும் இருக்குது. இந்த பஞ்ச சுவையும் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது நம்ம வீட்டில் ஏதாவது மிச்சம் நிறையா கிடந்தது அப்படின்னா
அப்படி 2 நாள் போட்டு அழுகி போயிடும். அதெல்லாம் வேண்டாம். அழகாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சிடலாம். செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்த்திங்களா, நல்ல உருண்டு திரண்டு வருது பாருங்கள். ஹல்வா பதத்துக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம், பாதாம் துருவி போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, see you. Thanks for watching. Keep supporting. Bye.